ஓகே, வாங்க இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் சாமுவேல் ஏஞ்சல் உங்கள் லவ் பாண்டிங் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன முன்னேற்றம் பார்த்துருவோமா. இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களும் நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. இப்போ நியூ ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. கரண்ட்டில் வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை, எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் வந்து இப்போது கரண்ட்டில் அந்த லவ் லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் இருக்க மாதிரி தெரியல. இல்லை, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் இல்லை டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி தான் தெரியுறீங்க. சாமுவேல் ஏஞ்சல் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது சில்ட்ரன்ஸ். கவனிச்சுக்கோங்க. உங்கள் சோக கீதம் பாடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏதாவது நல்ல மெடிடேஷன் தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஏதாவது ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயரை பண்ணுங்கள் இந்த வரும் வாரம். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். கொடுத்த விஷயங்களை எதையுமே கவனிக்க மாட்டேறீங்க. இல்லாததை நினச்சி தான் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட சில விஷயங்கள் என்ன தெரியுமா, நீங்கள் மாற்ற வேண்டிய இடம் உங்களோட உடல் மனம் ஆன்மா. இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து அப்படி அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ரூட் இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு 10 வழி கிராஸ் வழியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சுற்றி ஒரு 1 ஹவரில் போக வேண்டிய ஜேர்னிக்கு 1 வருஷம் சுற்றின்னு போகிற மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சுன்னு இருக்காங்க. அதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. மாற்ற வேண்டிய இடம் உங்கள் மனம்தான். இங்கே பாருங்கள், நான் என்ற அந்த ஈகோவை தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் நபருக்கும் சரி உங்களுக்கும் சரி பிரச்சனையே இதுதான். அதனால தான் இந்த பாஸ்ட் லைஃப் இப்போது ரீசெண்டாக ஏதோ பிரேக் ஆகி ரொம்ப சண்டை ஏதோ அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. ரீசெண்ட் பீரியடில் நடந்திருக்கலாம். அது உங்களை பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் கொடுத்து உங்களை ரொம்ப யோசிக்க வச்சு, சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ கரண்ட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வரும் வாரத்தில் ஒரு சிலர் நீங்கள் கொஞ்சம் ஹீலிங் எடுத்துக்கணும். உங்களோட அந்த மைண்ட் செட் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண அந்த இதில் இல்லை. நடந்த விஷயங்கள், அடிக்கடி தனிமையை விரும்புகிறது, தனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது, விரக்தியான மனநிலைக்கு போகிறீங்க. ஓகே, இதுக்கு உங்களோட ஆறா சக்கரம், அதுதான் நான் சொல்கிறேன். உங்களோட இந்த முக்கியமான விஷயம், இந்த கர்மாவை கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஆறா சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃப்ளவர் தெரப்பி தரேன். அது இந்த இதுலேயே நான் சில மெத்தட்லாம் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸில் அதோட ஹீலிங் பவர்லாம் எப்படி உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும், எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணணும், உங்களுக்கான விஷயங்களை எப்படி ஈர்க்கணுன்ற அந்த டாக்டிக்ஸ் சொல்லி தருவேன். தீட்சை வாங்கி பண்ணுங்கள். ஏன்னா மந்த்ராஸ் வரும் அதுக்கு. அதெல்லாம் கொடுத்து தான் செய்வேன். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நீங்கள் லோயர் எனர்ஜிலேருந்து உங்களை மேலே எடுக்கணுன்னா ஒரு பவர் வேணும்ல. அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் அது மூலமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். சும்மா இது என்ன காய்கறி மார்க்கெட்டில் போய்ட்டு இந்த கத்திரிக்காய் வாங்கிக்கலாம், வெண்டைக்காய் வாங்கிக்கலாம்லாம் இல்லை. இது டிவைன் எனர்ஜி. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது ஒரு தவ வலிமை. அது பல கோடி வருஷம் உட்காந்து தவம் இருந்து வாங்கினா கூட அந்த மாதிரி சித்தியை எந்த சித்தர்களும் டக்குன்னு ஒரு மாணவராக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அப்படிப்பட்ட நம்மளோட சித்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? அவங்க வேணா பண்ணுவாங்க மேஜிக்கு. அவங்க மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மீன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமாம் பாருங்கள். ஆனால் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களையே டிவைன் பெயரை மாற்றி விட்ருவேன். நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ, உனக்கு மீன் வேணுமா, நீயே பிடிச்சி சாப்பிடு. அதை கற்றுக் கொடுத்துட்டு நான் ஏன் இந்த டெய்லி வந்து மீன் பிடிச்சி உனக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் எது தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கு. எதுலேருந்து உனக்கு தேவையோ அதை வை. உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பிரபஞ்சத்திட்ட இருக்குது, வாங்கிக்கோ. வழி இதுதான் ஒரு குரு. இப்படி தான் குருன்னா இப்படி தான் இருக்கணும். இதுதான் வழிகாட்டுதல். ஒரு டிவைன் பவரை கொடுத்து உங்களை ஒரு சித்தி நிலைக்கான இது பண்ணுன்னா, நீ சாமியாராக போய்டு, நீ வந்து காட்டில் போய் தவம் இரு,
நீ வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு அப்படியே எனக்கு நான் குண்டலினி யோகத்தை பார்க்குறேன், என் தோடையை பார்க்குறேன்னு மேலேயே பார்த்துன்னு இருக்காத. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் செஞ்சேன்னா நீ உலக வாழ்க்கையை விட்டுற வேண்டியது தான். இது மாதிரி சில குருமார்களெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை அப்படியே அதுக்கு கூட்டம் கூட வருது. அந்த மாதிரி ஃபேக்கான குரு பின்னாடி அப்படியே ஆட்டு மந்தைகள் மாதிரி போகிறீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் பின்னாடி பாவம் போயிட்டு எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அது மாதிரி இதுவெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து எந்த விஷயத்தை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி சுப்பிரமணிய சுவாமி எனக்கு கொடுத்த எனக்கு அவ்வளோ நான் இங்கே ஒரு ரோல் பண்ணுறேன்னா எல்லாமே அவர் தான். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை சித்திக்க செஞ்சேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சிருப்பார். இந்த சோலாக இருக்கிறதே அவர் தான். அப்படி தான் நான் அவர்கிட்ட இருக்கேன். என் செல்லங்களையும் அப்படி தான் மாற்றுவேன். உடனே நான் மாஸ்டராக இருக்கனால நீங்களும் மாஸ்டராக இன்னும் இப்படி இதெல்லாம் எடுக்கணும் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வழி வச்சுருப்பார். எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக நம்மளை கொடுத்துருக்குறாரு. அது என்னன்றது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கிரேஸ். ஓகே, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 21 அமாவாசை தினம் அன்னைக்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், கர்மா கிளன்சிங், பிளாக் மேஜிக் அதோட அந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பிளாக்கேஜஸ் கட்டுகள் உடையும். ஓகேவா? ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட் யாருக்காவது ஹில்னஸ் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து தீட்சை வகுப்புகள் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவைலபிள் தீட்சை அன்றைக்கி இருக்குது. ஓகேவா? முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, அதாவது இது நியூ மூன் டே சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை தினத்தை, இதுக்கப்புறமா வந்து 3ஆம் பிறை வரும். அந்த டேவும் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நியூ மூன் டேயில் பண்ணிக்க முடியாதவங்க 3ஆம் பிறை அன்றைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 2 நாள் உங்களுக்கு அவைலபிள், 21, 23 இந்த 2 தினங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒரு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அபரிவிதமான பலனை கொடுக்கும். நியூ மூன் டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. நம்மளோட ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டொனேஷன், அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக, இந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகள், அந்த முதியவர் பெற்றோருக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் நடத்தப்படும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ஃபுட் டொனேஷன் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்ல, நிறைய நல்லது கெட்டதெல்லாம் விழுந்து எழுந்தால் தான் டக்குன்னு இது ஸ்பார்க் வரும் போல் இருக்குது. ஜலங்கள் சரி, ஓகே, அதுதான் அங்கே தான் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கர்ம வினை ஏன் வேலை செய்யுது? இதுதான் நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சில கிளாஷஸ், இந்த ஈகோஸ்டிக்லாம் இருந்ததுனால பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. சில விஷயங்கள்லாம் வரும் வாரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அமைதி வேணும். மைண்ட் செட் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா யோசிப்பீங்க, எதுக்கு இது இந்த மாதிரி நடந்தது. அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், இன்ட்யூட்டிவ் பவர் வந்து வந்தவுடனே நம்ம இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக இருந்துட்டால் இவங்க பாட்டுக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இணக்கமாக நடந்துக்குவாங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் வர மாதிரி இருக்குது. யாரோ ஒரு பழைய எப்படின்னா உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு ரொம்ப பழைய மெமரிஸ் கொண்டு வருவாங்க. அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சனாக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஹார்ட் சக்ராவோட அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து உங்களோட ஏஜ் குரூப்பை விட அவங்க சின்னவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் நடக்கலாம். இது ஒரு சிலருக்கு.
அண்டர்ஸ்டாண்ட்? டிசிஷன் மேக்கிங் ஒழுங்காக பண்ணுங்கள். இந்த வரும் வாரத்தில் கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. டிசிஷன் மேக்கிங், நியூ பிகினிங்ஸ் போகிறதா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக நியூ ப்ரப்போசல் வருது. அதுதான் சொல்கிறார். உங்ககிட்ட இருக்க சில விஷயங்கள் நான் இவ்வளோ நேரம் சொன்னல, அந்த விஷயங்களை இது பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த நல்ல சோலை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். உங்ககிட்ட நிறைய பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்குது. 3 எனர்ஜி பவரை ரைஸ் பண்ணுங்கள். உங்களோட 6 சக்கரா கண்டிப்பாக இம்பேலன்ஸ் தான். அது 7 சக்கரா இம்பேலன்ஸில் தான் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கிறது கார்மிக். இப்போ ஒரு 1 இயருக்கு நடந்துகிட்ருக்கு. இல்லை இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் இந்த கார்மிக் சுச்சுவேஷன் மாறும். ஓகேவா? இது கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகும். சில பேருக்கு வந்து ரீயூனியனுக்காக கேட்குறீங்க அப்படின்னாலும் ரீயூனியன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் செல்லங்களே. இந்த ரீயூனியன் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. ரீயூனியன் பண்ணாலும் திரும்ப பிரேக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் கேட்குறீங்க அந்த நியூ லைஃப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, உங்களை ஹீல் பண்ணணும். உங்களை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஹீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த நியூ லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்கான சில விஷயங்கள் பிரார்த்தனைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். ஓகே. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், லவர்ஸ்குள்ளே ஏற்படுகின்ற தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. அதாவது இது வந்து எதனால் ஏற்படுது, இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேவா? இதுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றங்கள், உங்கள் லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சரி செய்து தரப்படும். விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் டீட்டெயிலை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். இப்போ அந்த குற்ற உணர்வில் ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறீங்க. சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சில பேரால் அந்த பாதிப்புகள் நடந்திருக்கும். ஏமாற்றிருப்பாங்க. இல்லை நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டீங்களோன்ற அந்த மனவேதனையில் இருக்கீங்க. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல அன்பான பர்சன், ரொம்ப இயற்கையையும் இந்த டிவைனையும் லைக் பண்ணக்கூடிய பர்சன். ஓகேவா? நல்ல லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க. பேஷனேட்டான ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவீங்க நீங்கள். ஓகேவா? உங்களுக்கு உங்களோட அந்த ஒர்க் இதுலேயே வந்து சில ப்ரப்போசல், ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். எஸ், அதுவும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இதிலேருந்து நீ வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு தான் சொல்கிறார் ஏஞ்சல். அதுலேருந்து ஒரு இது கற்றுக்கோ. உங்கள் லைஃப்பை நீ சரியாக எப்படி எதை செஞ்சால் சரியாக வருமோ உன்னுடைய அந்த இது வந்து நீ தான் பண்ணணும்னு சொல்கிறார். ஓகே. பைல் 1 பார்த்த சில செல்லங்கள் இதை பார்க்குறீங்க. நான் பைல் 1லேயே உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். கரெக்டான சாய்ஸ் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் அமையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சில மாற்றங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டோமோன்ற அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் இன்னொரு இது போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பெரிய லேக் ஆகும். சில பேர் அடிக்ஷனில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளில வரணும். லவ் லைஃப்காக கேட்குறீங்க. அப்புறம் இதுவும் தெரியுது, திருமண வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அவங்க அந்த ரீயூனியன் பற்றியும் யோசிக்கிறீங்க, சைமல்டேனியஸில் லவ்வை பற்றியும் யோசிக்கிறீங்க, நியூ லைஃப் பற்றி. இது என்ன சில விஷயங்களெல்லாம் டிவைன் புரியலை எனக்கு. ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் இருங்க.
ஓகேவா? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க ஒரு நேரத்தில், பல ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. இதுனா ஜாபா, இதுனா சட்டையா? நீங்கள் மாற்றி மாற்றி காலையில் ஒன்று போட்டுக்கலாம், சாயந்தரம் ஒன்று போட்டுக்கலான்னு சில மெயில் எனர்ஜி நினச்சிட்ருக்கீங்க. ஒய்ஃபோட ரீயூனியன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. பண்ணலாமா, பாசிபிள் இருக்கான்ட்டு? அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு இதுலேயே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ஃபைல்லே சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் ஃபைல்லையும் நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கிறீங்க. அதில் இன்னொரு ப்ரொபோசலுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு தான் சைன் கொடுக்குறாங்களா ஏஞ்சலு? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த மண்ணும் மனசும் ஒன்று. மண்ணும் வந்து டிவைன் எனர்ஜி தான். மண்ணில் நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அந்த விதை விளைஞ்சு வரும். அதே மாதிரி தான் உங்கள் மன ஓட்டம். நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவான விஷயங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும். அதுதான் அந்த விதைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த விதையை போட்டு ஒரு கஞ்சா செடிக்கான விதையை போட்டு மாம்பழம் கேட்டுட்டு நின்றுட்டிங்கன்னா மாம்பழம் வராதுங்க, கஞ்சா செடி தான் வரும். புரியுதா? மாம்பழத்துக்கான விதையை போடுங்க, மாம்பழத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த டியூரேஷன் வரும்போது உங்கள் கையில் நிற்கும். நீங்கள் போட்டது விதை வந்து ஒரு வருஷத்தில் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உட்காந்து ஒரே மாதத்தில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே நோண்டி விதையை நோண்டி செடி வந்து வளர்ந்துச்சு துளிச்சிச்சா இப்படியெல்லாம் பார்த்து நின்றீங்கன்னா செடி வளராது. அது மாதிரி சில செல்லங்கள் பண்ணுறீங்க, அந்த தவறையும் பண்ணாதீங்க. அதுக்கு தான் கரெக்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கரெக்டாக உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் கன்சல்டேஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த மன உளைச்சல், இந்த மனம் நிம்மதியே இல்லாமல் ஒரு அந்த மைண்ட் செட் வந்து அப்படியெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் போயிடாதீங்க. ஒரு சிலர் வந்து அடிக்ஷனில் இருக்கீங்க, அந்த சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சேர்க்கை சரி கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாட்டிக்கிருக்கீங்க. அது மாதிரி போகாதீங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க. ஆஸ் எ சைக்காட்டிஸ்டாக தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கேன், லைஃப் கோச்சாக இருக்கேன், டேரோட் ரீடராக இருக்கேன். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கைட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ ட்ராஜடி? நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி உங்களோட அந்த லைஃப் ஸ்ட்ரகிளை யாரும் வந்து அவ்வளோ கிளியராக எந்த டேரோட் இதுலேயும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா யாரையும் நான் குறையெல்லாம் சொல்லலை. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க டிவைன் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணுறாங்க, அவங்க அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி லேகிங், இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் சொசைட்டிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு இல்லை. நீங்கள் ஒரு நபர் ஸ்டடியாக இல்லாதனால அந்த குடும்பம் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் என்ன படித்து என்ன டிகிரி வாங்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணி எவ்வளோ லட்சங்கள் கோடிகளாக நீங்கள் வந்து சொத்துக்கள் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனப்படாது. வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். இதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்களா? முடிவெடுங்க, சரியான முடிவெடுங்க. என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக தெரிஞ்சால் நீங்களே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் நான் கற்றுக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிறேன் ஒரு மாஸ்டர்கிட்ட, இது மாதிரி மாஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவைலபிள்னால் போய் பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. நான் அதையும் சஜஸ்ட் பண்ணுறேன். தெரியல அப்படின்னா நம்மக்கிட்டே டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான உங்கள் கர்மா கிளன்சிங்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் கொடுத்தா அது எப்படி பவரில் வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறேன். எல்லோரும் வந்து இந்த கிறிஸ்டல் வாங்கி பண்ணுங்கள், அந்த கிறிஸ்டல் வாங்க. உனக்குள்ளேயே பவர் இருக்குது. உங்ககிட்ட இருக்க பவரை நீ முதல்ல எடுத்தியா? அப்புறம் அதோட பவர் எப்படி எடுப்ப? உங்ககிட்ட இருக்க பவரை முதல்ல எடு. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதோட பவர் உனக்கு ஒர்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைனா கடவுள் வந்து ஹேமாமா இப்படி வந்து குருவாக நின்று பேசினா கூட உங்களுக்கு ஹேமா இது டென்ஷனாக பேசிங்கிறாங்க. அவங்க ரீடிங் பார்த்தா நிறைய லென்த்தாக பேசுகிறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு, வலி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற விஷயங்கள், ஆறுதல் எல்லாமே அப்படியே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருக்கும். ஓகேவா? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக சேனல் பார்த்துட்டு ரீடிங்கை டெய்லி வந்து சேனல் மூவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அது அப்படி இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அது கொஞ்சம் என்னவோ வளவலன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், எனக்கு வந்து இப்படி தான் ப்ரிடிக்ஷன் வருதுன்னா நான் அப்படி தான் எடுத்தாகும். எனக்கு அதுதான் அவங்க கொடுத்துருக்க ரோல். இந்த மாதிரி இத்தனை ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அதை ஹை ஓப்பனிங் கொடுத்து யாரெல்லாம் கற்பூரம் மாதிரி முழிச்சுக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பை சக்ஸஸ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட லைஃப்க்கான சாய்ஸ். அதுக்கான கீ உங்கள் கையில் கொடுத்துட்டோம். டிவைன் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. தலையில் கொட்டி நீ பண்ணு வா பிடி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்தா உட்கார், இதெல்லாம் கற்றுக்கோ, இதெல்லாம் இனிஷியேஷன் வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வழி தான் சொல்லுவாங்க. பிடிச்சா அந்த வழிக்கு வா, சீக்கிரம் போய் உன்னோட சக்ஸஸை ரீச் பண்ணு. இல்லையா இப்படியே சுற்றிக்கிட்டு இரு, இப்படியே டெய்லி ஒரு 10 சேனல் பார்த்துட்டு அப்படியே காலத்தை ஓட்டு, அப்படியே போ வீணாக போன்ற. என்ன சொல்கிறீங்க? உங்கள் கையில் தான் இருக்குது. சுதந்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அதனால தான் சில விஷயங்கள்லாம் வந்து இறைவன் உங்களுக்கு, நம்ம இந்த குழந்தைக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம், இது ப்ளஸ் பண்ணுதா மைனஸ் பண்ணுதா, மைனஸ் பண்ணும்போது அதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீ மைனஸில் போயிட்டுருக்க, கொஞ்சம் ப்ளஸ் எனர்ஜி எடுத்துக்கோ, அதில் போனேன்னா நீ வந்து ஸ்பாயில் ஆகிடுவ அப்படின்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம்.